Hello viewers, நீனோ பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 7 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல வந்த எல்லா மான்ஸ்டர்ஸையுமே நம்மளுக்கு அடிச்சு தெருக்க விட்டுட்டாங்கல்ல. சரி அவ்வளவுதான் பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னு நினைக்கும் போதுதான் திடீர்னு இவங்களை நோக்கி வேற ஏதோ ஒரு பெரிய ஆபத்து ஒன்று வந்துகிட்டு இருக்குது. எல்லாம் பதட்டத்துல இருக்கும் போது அடுத்த செட் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் கிளப்பிக்கிட்டு வருவானுங்க. அதுல ரைனோ மான்ஸ்டர் ஒன்னு வெறப்பா வரும். எல்லாம் வழிய விடுங்கடா, இவங்களை நான் பாத்துக்கிறேன்னு. இவன் ஒருத்தனே இங்க இருக்க எல்லாத்தையும் காலி பண்ண போறானாமா. கேரட்டை கீறி விட்ட மாதிரி ஒரு மண்டைய வச்சிருக்கானே இந்த ஹீரோ. நான் இவனை கவனிச்சுக்கிறேன்னு சங்கிலி குண்டை வச்சு அட்டாக் பண்ணுவான். ஒன்னும் ஆகாது. அவன் செவனிலேயே ஒண்ணு வைப்பான். அவ்வளவுதான் பிளைங்ல போயிருவான். இவனுக்கு பாத்தீங்கன்னா 25 பாயிண்ட் கொடுக்குறானாமா 100க்கு. யார் யாரெல்லாம் இவனை எந்த அளவுக்கு அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 100க்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்லி தான் அடிப்பான். அடுத்து இவ ஷார்ட் போட்ட போறேன்னு சொல்லிட்டு அந்த குண்டு தூக்கிட்டு வீசுவா. அதை அப்படியே ரிவர்ஸ்ல அவளுக்கு அனுப்பி விட்டுருவான். நல்ல வேலை அந்த உருளைக்கிழங்கு மாட்டையா அந்த சங்கிலியை இழுத்ததால அவ தப்பிச்சிருவா. இல்லைன்னா அங்கேயே சங்கு தான். இவளுக்கு பாத்தீங்கன்னா 30 பாயிண்ட். சோ இப்ப அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுன்னு தெரிஞ்சிருச்சா தூரத்துல இருந்து ஸ்னைப்பரை வச்சு சுடுவாங்க. குண்டு அவன் மேல பட்டு திருக்குமே தவிர அவனுக்கு ஒன்னும் ஆகல. சுட்டவனுக்கு வெறும் 15 பாயிண்ட் தான். இந்த உலகத்தோட டாப் பெஸ்ட் மான்ஸ்டரா இருக்கணுங்கிறக்காகவே டெய்லி வெறித்தனமா இவன் பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். சோ எவனா இருந்தாலும் என் முன்னாடி வாங்கடா, வெளுத்து கட்டிடுறேன், அப்பந்தான் என்னோட பவர் என்னன்னு எனக்கே தெரிய வரும்னு சொல்லிட்டு வேகமா அட்டாக் பண்ண வருவான். அப்போ ஏ கிளாஸ் ஹீரோ ஒருத்தன் கத்தியை வச்சு பிளாக் பண்ணுவான். அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒத்த கை மட்டும் தான் இருக்குது. ஆனா பரவாயில்ல தடுத்துருவான். அவனுக்கு பாத்தீங்கன்னா 69 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பான் அவன் அட்டாக்கை தடுத்ததுக்காகவே. இந்த கேப்பை யூஸ் பண்ணி மத்தவங்க எல்லாம் அவனை காலி பண்ணிலான்ட்டு பாஞ்சு போவாங்க. அப்போ அந்த ரைனோ விடல, அடிச்சு பாயிண்ட் சொல்லுவான். 10 பாயிண்ட் உனக்கு, 20 பாயிண்ட் உனக்கு, 35 பாயிண்ட்னு. சோ இப்போ இவனை எப்படி தோக்கடிக்கிறதுனே தெரியல. அதுல வேற இவ்வளவுதான் ஹீரோஸா, வேற யாரா இருந்தாலும் வாங்கடா இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன்மா. இது எல்லாத்தையுமே அந்த ஒத்த கண்ணு மான்ஸ்டர் இருக்கான்ல அவனோட ஸ்பை கண்ணை வச்சு பாத்துக்கிட்டு இருப்பான் நிலவரம் எப்படி இருக்குதுன்னு. அந்த ஏ கிளாஸ் ஹீரோ யான் என்னதான் கத்தியை வச்சு அட்டாக் பண்ணாலும் அவன் பாடிக்கு ஒன்னும் ஆகாது. என்ன அவனை கஷ்டப்பட்டு தடுப்பான், ஆனாலும் தள்ளிக்கிட்டே போவான். இதே மாதிரி அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான்னா இன்னும் பலசாலி ஆகிட்டே தான் போவானே தவிர அவனை ஜெயிக்கிறது கஷ்டமாயிரும். இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஒத்த கண்ணனுக்கு அவ்வளவு ஹாப்பி. நம்ம ஆளுங்க நம்ம நினைச்சதை விட நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அட்டாமிக் சாமுராய் போதும் எவ்வளவு நேரம் தான் டைம் வேஸ்ட் பண்றது, நீ வந்துரு நான் பாத்துக்கிறேன்மா. சண்டை போட்டுட்டு இருக்கவன் அவனோட சிஷியன் தான். அவனுக்கு என்னன்னா எப்படியாச்சும் அவன் மாஸ்டர் முன்னாடி இவனை காலி பண்ணி காமிச்சிட்டா இவனும் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னு காமிச்சிடலாம்ல, அதுக்கு அவன் பார்ப்பான். பட் இது வந்து சீரியஸான சிச்சுவேஷன். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இப்படி விளையாட்டு பண்ணிட்டு இருக்க கூடாது. சொன்ன பேச்ச கேட்கணும்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு அப்படியே கெத்தா போய் நிப்பான். ரைனோ பார்த்துட்டு பரவாயில்லையே உன் ஆளுங்க எல்லாத்தையும் நாயடி பேயடி அடிச்சோம், தைரியமா என் முன்னாடி வந்து நின்ன பாரு, அதுக்கே நான் உனக்கு பாயிண்ட்ஸ் தரலாம் அப்படின்பா. அங்க செக்கிங்கர் பயந்துகிட்டு இருப்பான். ஐயோ என்ன ஆகுமோ ஏதாவுமோன்னு. மத்த ஹீரோஸ் எல்லாம் முடிவே பண்ணிட்டானுங்க கத்திய வச்செல்லாம் இந்த ரைனோ கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு. அதே நேரம் அங்க அந்த ரைனோ கையை ஓங்கிட்டு உன்னோட முழு பலத்தை வச்சு என் கூட சண்டை போடு, நீயா நானான்னு பாத்துடலான்னு ஒன்னு. அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அட்டாமிக் சாம்ராய் ஜஸ்ட் அப்படி லைட்டா கத்திய வெளியே எடுத்துட்டு உள்ள வச்சிருவாரு. அவ்வளவுதான் சண்டை முடிஞ்சது, கிளம்பலாம் அப்படிம்பாரு. ரைனோக்கு ஒன்னும் புரியல. சண்டை இன்னும் முடியல, நீ எதுக்கு அவசரப்பட்டு போற, ஒழுங்கா சண்டைக்கு வாடான்னு கத்திக்கிட்டு இருப்பானா. அட்டாமிக் சாம்ராய் கேஷுவலா திரும்பி எனக்கு நீ பாயிண்ட சொல்லவே இல்லையான்னு கேட்பான். சண்டை போட்டாதானே சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனோட மூக்கு அங்க கட்டாய் இருக்கும். உடனே அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அட கீரோ நாய, நான் பயங்கர ஸ்ட்ராங்னு சொன்னியடா, இப்படி அசால்ட்டா என் மூக்கு அறுத்துட்டானேன்னு ஃபீல் பண்ணுவான். அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக். இந்த ரைனோ அவனோட த்ரெட் லெவலை பத்தி கீரோட்ட போய் கேட்டிருப்பான். அவன் என்ன சொன்னான்னா ஃபர்ஸ்ட் டைம் இவனை பார்த்தப்போ இவன் டைகர் லெவல்ல தான் இருந்தான், ஆனா இப்போ டீமன் லெவலுக்கு நீ வந்துட்ட, அதனால உன் லெவலுக்கு எந்த ஹீரோவாலையும் நின்று சண்டை போட முடியாது, நீ தைரியமா சண்டை போட்டுவான்னு சொல்லியிருப்பான். ஆனா அசால்ட்டா மூக்குல இருக்க கொம்ப வெட்டிட்டானே, என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனா இவன் என்னைய தோக்கடிச்சிட்டான் அப்படிம்பான். மூக்க தானே வெட்டிட்டான், அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் மொத்த பாடியும் சல்லட போட்டுட்டான். அதனால 100 பாயிண்ட்ஸ் உனக்கு தரேன்னு சொன்ன அடுத்த செகண்டே அவன் பாடி அப்படியே வெடிச்சு சில்லா செதறிடும். அட்டாமிக் சாமுராய் சண்டைக்கு இறங்குறதுக்குள்ளேயே சண்டை முடிஞ்சு போச்சு. இறங்கி சண்டை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும். இதெல்லாம் லைவா பார்த்துட்டு இருந்த மத்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பேதி ஆயிருங்க. ஏன்னா ரைனோவையே காலி பண்ணிட்டான்ல. அப்படி இருக்கும்போது மத்தவங்க எல்லாம் ஏமாத்துறோம். அதனால இவங்க புத்திசாலித்தனமா பண்றேன்னு மொத்தமா அட்டாக் பண்ண பாஞ்சு போவாங்க. அட்டாமிக் சாமுராய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு வாயில வச்சிருக்க குச்சியை வச்சு அப்படி இப்படிம்பா, அதுலயே ஒரு மான்ஸ்டர் செத்து போயிடும். அதுக்கப்புறம் கத்திய உருவி ஒரு ரொட்டேஷனை போட்டுட்டு உள்ள வைப்பான். மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே ரத்த மலையா தெரிப்பாங்க. ஹீரோஸே பார்த்து அசந்துட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்க மான்ஸ்டர்ஸ் இனி அட்டாக் பண்ண வருவாங்களா, பயந்து டிஸ்டன்ஸ்லயே நிப்பாங்க. அப்போ ஃபிளாஷ் இடையில பூந்து எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு விளையாண்டுட்டு இருக்கலாம் டைம் இல்ல, சட்டு புட்டுன்னு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும்னு பட்டன்னு கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே போட்டு தள்ளுவான். ஏன்னா மேலேயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா இன்னும் கீழே போய் அந்த பையனை காப்பாத்தணுமே. சோ அதனால மான்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருச்சுங்க,
பெரிய பெரிய ஹீரோஸ் கூட சண்டை போட்டா தான் நமக்கு பஞ்சாயத்து. வீக்கான ஹீரோஸ் யாருன்னு அவங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. அதனால அவங்கள காலி பண்ணலாம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போகுங்க. ஆனா அந்த அலாய் மண்டையை விட மாட்டான். அவன் ஜஸ்ட் போற போக்குல எல்லா மான்ஸ்டர்ஸையும் இடிச்சு தள்ளிட்டு தான் போவான். அதுக்கே அதுங்க பாடி தாங்காம தெரிச்சிருங்க. பிக்காடு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து தின்னுட்டு இருப்பான். பூரியோட தான் காமெடி. ஹீரோஸை காப்பாத்துறேன்னு பாஞ்சு முன்னாடி போய் எல்லாம் என் பின்னாடி வந்து நில்லுங்க, நான் எல்லாத்தையும் காப்பாத்துறேன்பா. கொம்பு வச்ச காட்டான் மூஞ்சிலேயே ஒரு குத்து. அசிங்கமா போச்சு. கொய்யால இவ்வளவு சீன் போட்டு வந்திருக்கேன், மூஞ்சிலியாட அடிக்கிறேன்னு சும்மா பொங்கு 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 பொங்குன்னு அவன் குத்துன குத்துல எல்லா மான்ஸ்டர்ஸும் சும்மா சல்லி சல்லியா திருச்சிருச்சுங்க. அதெல்லாம் இப்ப கொடுமை இல்ல. அதுக்கப்புறம் ஒன்னு சொல்லுவான் பாருங்க, என்ன பாய்ஸ் என்னோட அட்டாக்க பார்த்துட்டு எல்லாம் அசந்துட்டீங்களா, யாரெல்லாம் என் கூட வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்பான். அடுத்த செகண்ட் எல்லாம் 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிப்பானுங்க. இந்த பசங்களே எப்படித்தான்னு சொல்லிட்டு திரும்புவான். அந்த அழுகு துணி மான்ஸ்டரை நம்ம டொர்னேடோ பொட்டலம் போட்டு கீழே தூக்கி போட்டுருப்பா. என்ன எப்படி முதல்ல வந்தானோ அப்படியே இருக்கான்னு உடனே, ஓ இப்படி இருந்தா மறுபடியும் இவன் கிளப்பிட்டு வருவான்னு டொர்னேடோ காத்தோட காத்தா அவனை கரைச்சிருவா. இது எல்லாத்தையுமே அந்த ஹீரோ அவனோட ஒத்த கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்படி ஆயிருச்சே, மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்களேன்னு அந்த டைம் சைல்ட் எம்பரர் ஒரே போடா போட்டுருவான். இனி அவனை வெட்டுனா என்ன வெட்டாட்டி என்ன, அதான் அவன் எல்லாத்தையுமே லைவா பார்த்துட்டானே. இனி அடுத்த கூட்டத்தை அனுப்புவோன்னு இன்னொரு செட் ஆஃப் மான்ஸ்டர்ஸை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க நம்ம ஆளுங்க வெளியில இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இவங்க எப்படியாச்சும் இப்போ சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு போகணும். பேக்கப் டீமும் இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இனி அட்டாக் டீம் மெம்பர்ஸ் அவங்களுக்குன்னு கொடுத்துருப்பாங்களே பாதை, அந்த பாதை வழியா அவங்க போகணும். செக்கிங்கர் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுவான், இதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்கப்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் நீங்க தான் அதை தனியா சமாளிச்சாகணும்னு. எஸ் கிளாஸ் ஹீரோஸ்க்கு மட்டும் தான், மற்றவங்க எல்லாம் வெளியில ஒன்னா தான் இருப்பாங்க. அப்ப அந்த பிக்காட டனலுக்குள்ள அனுப்புறதுக்குள்ள படாத பாடுபடுவாங்க. அட்டாமிக் சாமுராய் தான் கத்திய வச்சு அந்த டனலையே வெட்டி உள்ள அனுப்பி விடுவான். ஒரு வழியா உள்ள போய் சேர்ந்துட்டான். இப்படி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த செக்கிங்கர் ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த ஆபரேஷன்ல நீங்க எப்படியாச்சும் சக்சஸ் பண்ணணும். அதை விட முக்கியம் நீங்க எல்லாருமே உயிரோட வரணும், யாருமே செத்துறாதீங்கன்னு சொல்லி தான் அனுப்பி விடுவான். இங்க வெளியில நம்ம ஹீரோஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமா போட்டு பொழந்தாங்கல்ல, அதை பார்த்து பயந்த சில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்குங்க. அதுங்களை அந்த ஹீரோ பச்சை பச்சையா திட்டுவான். சண்டை போடாம ஏன்டா உள்ள வந்தீங்கன்னு. அவனுக்கு தான் பயந்துட்டானுங்களே. ஹீரோஸ் எல்லாம் அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எங்களால எல்லாம் உங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அதனால நாங்க சண்டை போட மாட்டோம்னு சொன்ன உடனே அவனுக்கு கடுப்பாயிரும். ஏன்னா இவனுங்களை வச்சிருக்கதே ஹீரோஸை எதிர்த்து சண்டை போடணும் தான். இப்படி சண்டை போட முடியாதுன்னு சொன்னா விடுவானா, ஹைட்ராலிக் கம்ப்ரஸர்ல போட்டு நசுக்கிற மாதிரி நசுக்கி அப்படியே கியூபா மாத்தி லாடு உர வச்சிருக்கான்ல அவனுக்கு சாப்பிட கொடுத்துருவான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த மத்த மான்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் தூக்கி வாரி போடும். என்ன உடனே போட்டு தள்ளிட்டான்னு அந்த ஹீரோ தெளிவா சொல்லிடுவான். ஒன்னா ஹீரோஸ் கூட சண்டை போட்டு அவங்கள கொல்லுங்க, இல்லைன்னா அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனை கொண்டு வாங்க, இல்லைன்னா சாவுங்க. எதுவும் பண்ணாம வந்தீங்கன்னா இதே நிலைமை தான் உங்களுக்கும். நம்ம இந்த சண்டையில கண்டிப்பா ஜெயிப்போன்னு வேற சொல்லுவான். அதே நேரம் இங்க எஸ் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாம் அவங்க உங்களுக்கு கொடுத்த டனலுக்குள்ள அந்த வேகன்மாவை தேடி போயிட்டு இருக்காங்க. இனி இதுக்கப்புறம் இவங்க கூட சண்டை போடுறதுக்கு எந்த மாதிரி டேஞ்சரான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.